ரொம்ப நன்றி சார். 5000 ரூபாய் நீ காலையில் எல்லார் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறன்ற பேரில் ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டீங்க. காலையிலே ஒரே பிரச்சனை. போட்ட 5000 ரூபாயில் எனக்கு 3000 ரூபா குடுறி, நான் வேலைக்கு போகல, இன்னைக்கு குடிக்க போகிறேன்னு ஒரே பிரச்சனை. காலையில் 8:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை சார், கொஞ்சம் வாங்க, இவரை என்னன்னு கேளுங்கன்னு. ஏன் சார் இப்படி எல்லா குடும்பத்தையும் அழிச்சிட்டு உக்காண்டிருக்கீங்க? ஏற்கனவே குடிச்சு தான் நாசமாக போயிட்டு இருக்கானே, மொத்த பேரும் செத்துட்டு இருக்கானே. ஜிஹெச்சுக்கு போங்க, டெய்லி 10 பணம் 20 பணம் குடிச்சு கிட்னி போய் லிவர் போய் ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி செத்துட்டு இருக்கான், ரத்த வாந்தி எடுத்து. எனக்கு தெரிஞ்சவன் 3 பேர் செத்துருக்கான் இந்த ஒரே மாசத்துல. தெரிஞ்சவன் 5000 ரூபா போடுறாரா? 5000 ரூபாய் ரொம்ப கஷ்டம். 5000 இல்லை, 50,000 போட நீங்களாம் ஆட்சிக்கு ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கீங்க. நேற்று கமர்ஷியல் கரண்ட் பில் ஏத்துறீங்க, 2000 ரூபாய் மேல ஏத்திருக்கீங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. எந்த காசுல ஏத்துறீங்க? எங்க கிட்ட கொள்ளையடிச்சு எங்களுக்கே கொடுக்குறீங்க. இதுல என்ன சார் மக்களுக்கு? இதுல வேற நீங்க உங்க பேட்டியை பார்த்த கடுப்பாகுது ரொம்ப. மாத்திரைக்கு காசு வேணுமா சம்மர்ல? சாப்பாட்டுக்கு காசு வேணுமா சம்மர்ல? அப்ப இத்தனை வருஷமா 4 வருஷமா சம்மர் வரலையா? வெயில் அடிக்கலையா? ஏன்னா எங்களை முட்டா போய மாதிரி இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க கொடுக்குற இந்த 5000 ரூபாய் ஒயின் ஷாப்புக்கு தான் போக போகுது. அந்த காசு திரும்பி உங்ககிட்ட தான் வரப்போகுது. அது உலகத்துக்கே தெரியுமே. 5000 ரூபாய் போடுறாராம். இந்த காலையில் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த அம்மா 2 பிள்ளை கூட போயிடுச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு. ஒரே தகராறு. எவனுமே வேலைக்கு போறது இல்லை சார். குடிச்சு நாசமா போயிட்டு இருக்கான். உங்க தங்கச்சி சொன்னாங்க கனிமொழி, தமிழ்நாட்டில் தான் அதிகமா தாலி இறக்குறாங்களாம். கண்டிப்பா, நிச்சயமா, சத்தியமா. தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 50 பேர் தாலி அறுத்தான். இன்னைக்கு 500 பேர் தாலி இறக்குறான். கனிமொழி அக்கா அக்கா அக்கான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு உன்னெல்லாம். எனக்கு என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தான் எங்களை அடிமையாவே வச்சுட்டு இருக்கணும் மக்களை? சொல்லுங்க சார். இலவசம் கொடுக்குறாரா? 5000 ரூபாய் கொடுக்குறாரா? முன்பணம் கொடுக்குறாரா? என்ன அதே என்ன சொல்றது தெரியல. வேலை இல்ல, ஒரு கம்பெனி வச்சு நடத்த முடியல. ஒரு பக்கம் வாடகை அதிகம், ஒரு பக்கம் கரண்ட் பில் அதிகம், ஒரு பக்கம் தொல்லைங்க அதிகம். எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. இல்ல கமர்ஷியல் கரண்ட் வர நேற்று 2000 ரூபாய் ஏத்திட்டீங்க. ஏற்கனவே 2 ரூபாய் ஏத்துனீங்க. ஏத்திக்கினே இருங்க. ஏற்கனவே ஒவ்வொருத்த மேல 4 லட்சம் 5 லட்சம் கரண்ட் இருக்கு. இப்ப இது பத்தாதுன்னு இன்னும் இல்ல, இன்னும் ஒரு 2 லட்சம் நீங்க வாங்கி நீங்க ஆட்சிக்கு வரதுக்காக கடனை வாங்கி வச்சு போயிடுவீங்க. நாங்க இங்க சாவணும். அதானே சார்? சார் மக்களை நிம்மதியா வாழ விடுங்க சார். நாங்க உங்களை இலவசத்தை ஃப்ரீயா கேட்கல சார். எங்க பணத்தை தான் சார் எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அது இந்த உலகத்துக்கே தெரியும் சார். நீங்க 50ல 5000 ரூபாய் 50,000 1 லட்சம் கொடுத்தா கூட நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. அவ்வளவுதான். சும்மா குடிக்கச்சு கொண்டுட்டு இருக்காதீங்க மக்களை. செத்துட்டு இருக்கான். எத்தனை குடும்பம் இன்னைக்கு சதுரி ரோட்ல நிக்க தெரியுமா? வயிறு எரியுது சார். காலங்கத்தாலேயே வயிறு எரியுது.